ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நாம் இப்போ வாசிக்க கேட்ட மத்தேயு 24ஆம் அதிகாரம் உலகத்தின் முடிவும் அதற்குரிய அடையாளங்களையும் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு போதனையாக அறிவித்த ஒரு அதிகாரமாய் இந்த அதிகாரம் காணப்படுகிறது. அவர் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம், மனுஷகுமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே அந்த இடத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அடையாளம் என்றால் வெளியரங்கமான ஒரு காட்சி. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமாய் காணுகிற ஒரு காட்சி வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஹல்லேலூயா. இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் இந்த பூமியிலே ஒரு மாமிசீக தன்மையோடு ஒரு மனிதனாக நின்று இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் இனி திரும்ப வரும்போது இதே மாமிசீக தன்மையோடு தான் வருவதில்லை, மாறாக அவர் தெய்வீக தன்மையோடும் வல்லமையோடும் மகிமையோடும் அவர் வானத்திலே மேகங்களின் நடுவிலே வருவேன் என்று தன்னுடைய வருகையை குறித்து அவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அவர் அப்படி வரும்போது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் அதை காண்பார்கள். ஹல்லேலூயா. அவர் அப்படி வரும்போது சகல ஜனங்களும் காண்பார்கள். அவர் வந்து சும்மா ஒரு தோற்றம் அளிப்பதற்காகவோ இல்லை தன்னை அவர் காண்பித்து கொடுத்து காட்சி அளிப்பதற்காகவோ அவர் மத்திய ஆகாயத்தில் வருவதில்லை, மாறாக அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்தை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்க்கும்படியாகவே அவர் கடைசி நாளிலே ஆகாயத்திலே மத்திய ஆகாயத்திலே வருவேன் என்று அவர் சீசர்களுக்கு அவர் அறிவிப்பதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் என்று இயேசு இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார். வலிமையான பெரும் தொனியான சத்தத்தோடு எக்காலம் முழங்கும் போது தூதர்கள் தேசத்தின் ஒரு முனையிலிருந்து, அதாவது இந்த உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைவிற்கும் நாலா திசையிலிருந்தும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்தை அவர்கள் கூட்டி சேர்த்து பரலோகத்துக்கு சென்று தேவாதி தேவனோடு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்று கர்த்தர் அங்கு சீசர்களுக்கு போதிப்பதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த காட்சி நமக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு காட்சியாய் இருக்காது, மாறாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு இது மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு நிறைவான சந்தோஷமான நாளாய்தான் இந்த நாள் இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் நித்திய ராஜ்யத்தின் ஒரு ஆரம்ப நாளாய் அந்த நாள் இருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட வேத தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் தான் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் உலக பிரகாரமாய் பார்த்தாலும் அவர்கள் எல்லா ஜனங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். சற்று வித்தியாசமானவர்களாகவும் சற்று முதன்மையானவர்களாகவும் தான் காணப்படுவார்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு கம்பெனியிலே வேலைக்காக 10,000 பேர் செல்லுகிறார்கள் என்றால் அந்த கம்பெனியிலே 10 பேரை மட்டும்தான் அவர்களுக்கென்று தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரை விட விசேஷித்தமானவர்கள், முதன்மையானவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களில் சிலரை கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்தெடுத்திருக்கிறாராம். சிலரை தாயின் கருவில் உருவாகி கொண்டிருக்கும் போதேயும் தெரிந்தெடுத்தாராம். சிலரை உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர்
கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தாராம். அல்லேலூயா. ஆக நாம் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 8:4 சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் மனிதரை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த வார்த்தையை அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் காண்கிற இந்த உலகத்தை குறித்து ஒரு நிமிடம் தியானித்து பார்த்தார் தாவீது. ஏனென்றால் வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள், விண்மீன்கள், இது ஒரு மனிதனுடைய ஞானத்தால் உருவாக்கப்படாத காரியங்கள். சமுத்திரத்தை பார்க்கிறார், அங்குள்ள காரியங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன் சாதாரணமான அந்த மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவர் விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவதை நாம் அந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன் சாதாரண ஒரு தூசு, ஒரு குப்பைக்கு கூட ஒப்பாகாத நம்மை அவர் நினைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு மேலான காரணம் அவர் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பின் நிமித்தமே. ஹல்லேலூயா. மனு குலத்தின் மேல் அவர் வைத்த அளவற்ற அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தம் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் அவர்கள் காண்கிற இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆபிரகாமின் குடும்பமும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான விக்கிரகங்களை தான் மனதிலே தோன்றுகிற விதமாய் உருவம் கொடுத்து அவைகளை செய்தும் அவைகளை வணங்கியும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஆபிரகாமின் குடும்பத்தினர். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு இந்த ஜனங்கள் மத்தியிலே இவர்களை சிருஷ்டித்தவர் யார், இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் யார், உண்மையான தெய்வத்தை வழிபடுவது எப்படி என்பதை காண்பித்து கொடுக்கும்படியாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தது நிமித்தம் ஆபிரகாமை கர்த்தர் தேடி செல்கிறார். தேடி சென்று ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயானால், ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயானால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமே, அந்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி, இதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அது ஆபிரகாமுக்கு நீதியாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு நீதியாய் காணப்பட்டது. இந்த ஆபிரகாம் நீதிமானாய் மாறுவதற்கு காரணம் அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நீதிமானாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை 100% விசுவாசித்தது நிமித்தமே ஆபிரகாம் நீதிமானாய் மாறினார். அப்ப நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் அது நமக்கு நீதியாய் காணப்படுகிறது. நாம் எப்பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய பாடு மரணங்களை யாரெல்லாம் தன் இருதயத்திலே விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாமின் விசுவாசம் நீதிமானாய் மாற்றினது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமானாய் மாறுகிறார்கள். ஆக நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஏனென்றால் ஆபிரகாமிடம் விசுவாசம், நம்மிடம் இருக்கிற விசுவாசம் சேரும்போது நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? நாம் எல்லாரும் தேவனுடைய சந்ததியாய்
மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் அந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இங்கு கலாத்தியர் 3:29 வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாயுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததிதான். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி தான் நீங்களும் நானும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சும்மா இல்லங்க, கர்த்தர் ஆபிரகாமை தேடி போனது இந்த ஆபிரகாமின் நிமித்தம் தான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சந்ததியா மாற வேண்டும் என்கிற தேவ சித்தம் ஆபிரகாமை குறித்து இருந்தது நிமித்தம் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. என்ன வாக்குத்தத்தம்? ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நித்திய ஜீவன். இது எல்லாமே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறினது நிமித்தம் இதையெல்லாம் பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சகேயு வீட்டுக்கு இயேசு போனார். அன்று சகேயு இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு ஆபிரகாமின், சொல்லுங்களா, ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய் என்று. சகேயுவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீயும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிவிட்டாய் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல முற்பிதாக்களின் தெய்வம், என்னுடைய முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஹல்லேலூயா. எப்படி நாம் முற்பிதா என்று சொந்தம் பாராட்டுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நமக்கு ஆபிரகாம் முற்பிதாவாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவர் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்த நாம் அவருடைய வருகையிலே, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகையிலே அவரோடு செல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையின் அடையாளம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா வருகிற அடையாளங்களை குறித்து இயேசு சொல்கிறார். எல்லா அடையாளங்களும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி எழும்பும், அன்பு தணிந்து போவும். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், கொள்ளை வியாதி, பூமி அதிர்ச்சி, பஞ்சம் உண்டாகும். இன்று எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவே இரட்சணிய நாள். தேவஜனமே, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் நாள். இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் ஈவாய் தந்த இந்த நாளை நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டால், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியா இருந்தாலும் அவருடைய வருகையில நாம் கைவிடப்பட்ட ஜனமாய், நாம் வேதம் சொல்கிறது, அவரை கண்டு சகல ஜாதிகளும் புலம்புவார்கள். கைவிடப்பட்ட ஜாதி அந்த நேரத்திலே புலம்பும். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, அவருடைய வருகை நெருங்கிவிட்டது, அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது, நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகு. ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய கணவனாரை இழந்து விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய ஒரே நம்பிக்கை தன்னுடைய மகன், என் மகன் வளர்ந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏழ்மையை மாற்றுவான், நான் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக என் பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு நான் வாழுவேன் என்கிற ஒரு கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பிள்ளை வளர்ந்து கொண்டு வருகிறான். 16, 17 வயது வரும்போது பாருங்க, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டான். குடிக்கிறான், இன்னும் பல சூதாட்டம் ஆடுகிறது, பலவிதமான துன்மார்க்கமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். தாய் இவனுடைய நடத்தையை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு விட்டாள். நம்பிக்கை எல்லாம் இழந்த சூழ்நிலையிலே மகனை கண்டித்து பார்த்தாள், அழுது பார்த்தாள். மகன் எந்த விதத்திலும் தாய்க்கு கீழ்ப்படிவதாய் தெரியவில்லை. ஹல்லேலூயா. இவன் அப்படியே மனம் போன போக்கிலே வாழ்ந்தான். ஒரு நாள் அவனுடைய ஊர் கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய வீட்டிலே இவர்கள் ஒரு சில நண்பர்களாக சேர்ந்து திருடுவதற்காக சென்றார்கள். அங்கு அவர்கள் கையும் களவுமாக மாட்டிவிட்டார்கள். மாட்டிவிட்டதின் நிமித்தம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்து அந்த ஊரை விட்டு அவனை துரத்தி விட்டார்கள். அவன் வேறு இடத்துக்கு சென்று விட்டான். ஆனால் அவனுடைய நேரம் பாருங்க, நல்ல ஒரு கம்பெனியிலே சேர்ந்து அவன் நல்ல ஒரு வேலையிலே அவன் அமர்ந்து தன்னுடைய தன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டே இருக்கிறான். இந்த நேரத்திலே அவனுடைய நாட்கள் செல்லுகிறது. கிட்டத்தட்ட 25-30 வயதாகி விட்டது. பெரிய செல்வந்த
செல்வந்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய தாயை குறித்த ஒரு எண்ணம் இல்லாதபடி அவனுக்கு கிடைத்த பொருளாதாரம் ஆசீர்வாதத்தை அதையே பார்ப்பதே ஒரு நேரமாய் கொண்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தெருவிலே ஒரு தேவ ஊழியக்காரர் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பதை இவன் நின்று கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அன்பினால் அன்றைக்கு அவன் தொடப்பட்டு அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய இருதயத்தில் ஒரு உணர்வை கொடுக்கிறார். உன்னை பெற்ற உன் விதவை தாயை நீ போய் பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் அவனுடைய இருதயத்தில் எண்ணம் வருது, ஐயோ என்னுடைய விதவை தாய் கைவிடப்பட்டவளை போல இருந்த அவளை தனிமையாய் நான் விட்டு வந்து விட்டேனே, அவளுடைய நிலைமை இப்ப எப்படியா இருக்குமோ என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த மகன் தன் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அம்மா, நான் உன்னை இத்தனை நாட்கள் மறந்து விட்டேன் அம்மா, நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடு. நம்முடைய வாகனங்கள் ரோட்டோரமாய் செல்லுகிற அந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட வேப்பமரம் நிற்கிறது இல்லம்மா, அந்த மரத்திலே நீ உயிரோடு இருப்பாய் என்றால் ஒரு சின்ன துணியை கட்டி வையம்மா. நான் என்னுடைய லீவு நாட்களிலே வரும்போது அந்த வாகனத்திலே வரும்போது அந்த மரத்தில் இருக்கிற துணியை பார்ப்பேன், அது இருந்தால் நான் அந்த வாகனத்திலிருந்து இறங்குவேன், இல்லை என்றால் நான் சென்று விடுவேன் அம்மா என்று சொல்லி தாய்க்கு கடிதம் எழுதுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவனுடைய கம்பெனியிலே அவனுக்கு லீவு கொடுக்கிறார்கள். தாயை பார்க்கும்படியாக உற்சாகமாக அவன் வாகனத்திலே ஏறிவிட்டான். இருதயத்திலே ஒரே படபடப்பு, ஐயோ என் தாய் அந்த வேப்ப மரத்தில் ஒரு சின்ன துணியாவது கட்டி இருக்க மாட்டாளா, நான் அதை பார்த்து இறங்கி என் அம்மாவை சந்திக்கணுமே என்கிற ஒரு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு அந்த வாகனத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்க, அவன் அந்த ஊர் வந்ததும் அந்த வேப்ப மரத்தை பார்க்கிறான். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த மரம் முழுவதும் வெள்ளை துணியை பித்து 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 மரம் முழுவதும் கட்டி வைத்திருக்கிற அந்த காட்சியை பார்த்தான். இந்த தாய் இந்த மரத்தில் எப்படி ஏறினாள் என்று தெரியாது. ஆனால் அந்த தாயுடைய இருதயம் ஒரு துணி பார்க்காவிட்டாலும் அடுத்த துணியாவது பார்த்து என் மகன் வண்டியிலிருந்து கிளறி என்னை சந்திக்க வருவானே என்கிற ஏக்கத்தோடு தன்னிடம் இருந்த அந்த விதவை கோலத்தில் அவள் உடுத்து வைக்கிற அந்த வெள்ளை துணியை கிழித்து கிழித்து மரங்களில் எல்லாம் அவள் கட்டி வைத்திருந்தாள். தன் மகன் பார்த்தான், என் தாய் உயிரோடு இருக்கிறாள் என்று சந்தோஷத்தோடு அந்த வாகனத்திலிருந்து இறங்கி தன் தாயை சந்திக்க ஓடி போனான். ஹல்லேலூயா. தேவஜனமே, இதேதான் பிதாவாகிய தேவன் அவரை சந்திக்கும்படியாக இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டு பல அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று, நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் இன்றைக்கு பல அடையாளங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அந்த அடையாளங்களை பார்த்து நிர்விசாரமாய் இருப்போமானால் அவருடைய வருகையில நாம் பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படும். தேவஜனமே, அது எனக்கு எதுக்கு, ஞானஸ்தானம் அது எனக்கு அவசியம் இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் அது அவங்களுக்கு, பரிசுத்த வாழ்க்கை வாழுவதா அது எனக்கெல்லாம் தேவையில்லை என்று எல்லாவற்றையும் இன்று உதாசீனப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வருகை அல்லது நம்முடைய மரண நாட்கள் எப்போ என்று நமக்கு தெரியாது. தேவஜனமே, இன்றைக்கு நான் மிகுந்த பாரத்தோடு உங்க சமூகத்தில் இந்த வார்த்தையை நான் தருகிறேன். இன்றாவது இந்த வார்த்தையை நீங்க கேட்டு உணர்வடைந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவீர்களானால் பரலோக தேவன் உங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே ஒரு வலிமையான எக்கால சத்தத்தோடு அவர் வரும்போது நாம் அவருடைய தூதர்கள் ஒரு முனையிலிருந்து ஒரு மறுமுனை வரைக்கும் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் போது நாமும் அதில் ஒரு பாத்திரவானாய் இருக்கணும். நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. தேவஜனமே, அதனால் தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற, எத்தனையோ ஜாதி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்திலே விசேஷித்த விதமாய் உன் வீட்டிலிருந்து உன் ஒருவரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்றால் நீ அவருடைய வருகையிலே எதிர்கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே உனக்கு அனுக்கிரக காலம், கிருபையின் காலம். இந்த நாட்களை நீ தள்ளிவிடாத தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இன்று உனக்கு நேராக வருகிறது. இந்த நாட்களை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை மேன்மையான ஆசீர்வாதத்துக்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு பங்குள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவ ஜனமே. ஆனால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு பூமியிலும் சில கடமைகளை இருக்கிறது. அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களை குறித்த சில நோக்கம் கர்த்தர் இந்த பூமியிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலும் நாம் அவருக்கென்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன கர்த்தர் நம்மோடு எதிர்பார்க்கிறார் என்று நாம் படிக்கலாம். பாருங்க, மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றும் தெரிந்தெடுத்தார். இந்த பூமியிலே நம்மை கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், அந்த 12 பேரை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்ல தேவஜனமே. எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், நீங்க ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மனிதனோடும் மனித ஆசாபாசங்களோடும் இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். உலக ஆசாபாசங்களோடு இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். உலக ஆசாபாசங்களோடும் உலக மனிதர்களோடும் அநேக நேரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரோடு இருக்க விரும்ப மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தோடும் உலகத்துக்குரிய காரியங்களோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது தேவஜனமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இல்லது விசேஷித்த நம்முடைய இந்த ஆராதனைகளை வந்து நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமே, மற்ற நேரம் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? மற்ற நாட்கள் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு, ஆதாமே என்னைக்கும் இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லையே, நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே? இதே கேள்விதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார். எல்லா நேரத்திலும் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா, இல்ல உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக நம்மளை தெரிந்தெடுக்கல தேவஜனமே. நாம் எப்பொழுதும் தேவனோடு இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறார்களோ ஆண்டவரோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அவர் உன்னதத்தின் வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்காதவர்களுக்கு உன்னதத்தின் வல்லமைகளும் வரங்களும் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது தேவஜனமே. தேவனோடு இருக்கிறவர்கள் உன்னதத்துக்குரிய சகல அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கு அவர் சொல்றார், பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவதற்கும் என்றே அவர்களை விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்தார். யாரெல்லாம் தேவனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் வியாதிகளை மாற்றுவதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக. தேவஜனமே, நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களானால் உங்க வீட்டுக்குள்ள கொள்ளை வியாதி இருக்காது. நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களானால் மாந்திரீகம் உங்க வீட்டில் செயல்பட முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும்போது தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. ஓ, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துடைய வாழ்க்கையிலே தீராத வியாதியை சுமப்பதற்கு கர்த்தர் அனுமதிப்பது ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்தில் தீராத வியாதியிலும் சுட்டரிக்கப்பட போதுமானது. ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக தான் தேவஜனமே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவரோடு இருக்க வேண்டும் என்று. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு செல்வந்தருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 மகன்களும் நல்ல வசதியோடு இருக்கிறார்கள். அதில் இளைய மகனுக்கு மட்டும் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், அப்பா எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தியில் பாதி பங்குண்டு இல்லையா, அதை எனக்கு பங்கு போட்டு எனக்கு தாங்க, நீ என்னுடைய பங்கை எனக்கு தந்துருங்க என்று கேட்கும்போது தகப்பன் அவனுடைய பங்கை சரியாக பங்கிட்டு கையில் கொடுக்கிறான். இவனும் அவன் அப்பா கொடுத்த ஆஸ்திகளை எல்லாம் விற்று எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்பாவோடு இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் வேறு தேசத்துக்கு சென்று விட்டான். தேவஜனமே, அப்பாவோடு இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் உலக ஆசாபாசங்களுக்கு உலக இன்பங்களையும் தேடி போனான். நாட்கள் சென்றது. தன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிந்து பசி பட்டினினாலே பன்றிகளை மேய்க்கிற ஒரு பன்றிகளை வைத்திருக்கிற ஒரு
எஜமானுக்கு வேலையாக சென்று கொண்டிருக்கிறான். அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டினாலே அது என்னுடைய வயிற்றை நான் நிரப்ப வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய வாழ்க்கை பரிதாபம். அந்த பன்றிக்குள்ள அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதபடி அவன் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை காணான். அப்போ அங்க நின்று நினைச்சான், ஏன் தகப்பன் வீட்டுல என்னுடைய வேலைக்காரர்கள் கூட 3 நேரம் வயறார சாப்பிடுறாங்களே, ஆனா அவ்வளவு ஆஸ்திக்கும் அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிய நான் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு திண்டாடுகிறேனே, என் அப்பாவிடம் நான் மறுபடியும் செல்ல வேண்டும். தேவ ஜனமே, நாம் அப்பா பெரியவர், நாம் அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரை விட்டு விட்டு அழிந்து போகிற ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத, எந்த விதத்திலும் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தர முடியாத உலக ஆசாபாசங்களுக்கு ஓடி சென்று இந்த கெட்ட குமாரனை போல நம்முடைய வாழ்க்கை நாம் அழிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை அப்பாவோடு, அப்பா என்னை எதுக்கு தெரிந்தெடுத்தார், அப்பாவோடு நான் இருக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை விரும்புகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோமா? ஹல்லேலூயா. அவன் மறுபடியும் தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்க, தகப்பன் மறுபடியும் சேர்த்து அணைத்து கொண்டார். தன்னிடத்தில் இருந்த மோதிரத்தை மகனுடைய விரலிலே போட்டு விட்டார். தன்னிடம் இருந்த அழகான விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு உடுத்து வித்து அழகு பார்த்தார். அழகான பாதரட்சைகளை போட்டார். அங்கு ஆடலும் பாடலும் சந்தோஷம் களிப்பும் தகப்பன் வீட்டில் வரும்போது, இன்றைக்கு தேவஜனமே, நீங்க கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் சம்பூரணமாய் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் அவரை விட்டு விட்டு எங்கு சென்றாலும் இந்த கெட்ட குமாரனின் நிலைமைதான் நம்முடைய வாழ்க்கையில வர நேரிடும். இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாக ஏதுவாய் சென்று விடும். ஏனென்றால் நீங்கள் தேவனால் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா ரபரஷதரிபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவஜனமே, 1970 பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியக்காரன் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு தேவ ஊழியக்காரன். சாதாரண வீட்டிலே வாழ்ந்தவர், 19 பிள்ளைகளுக்கு இடையிலே வாழ்ந்தவர் தான் இந்த ஜான் வெஸ்லி என்கிற மனிதன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே 3 நாட்கள் 4 நாட்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவரோடு இருப்பாராம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பார். ஆனாலும் 3 நாட்கள் 4 நாட்கள் உபவாசம் பண்ணியும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் செல்லுகிற இடங்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடினார்களாம். இதை பார்த்து அந்த தேசத்திலே ஒரு பயம் உண்டாயிற்றுதாம். இந்த ஒரு மனிதனின் மூலமாக தேசத்திலே ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகிவிடும். அதனால் இவனுடைய கூட்டத்தை ஏன் நம்ம தடை பண்ண வேண்டும், நீ கூட்டம் நடத்தக்கூடாது. ஜான் வெஸ்லிக்கு ஒரு கட்டளை அரசாங்கத்திலிருந்து வெளிப்படுகிற, ஜான் வெஸ்லி நீ இனி எங்கேயுமே மீட்டிங் நடத்தக்கூடாது. ஜான் வெஸ்லி பார்த்தாரு, நான் இங்க தானே உங்க பட்டணங்கள்ல ஊர்ல தானே நான் மீட்டிங் நடத்தக்கூடாது. அந்த கல்லறைக்குழி, அந்த சுடுகாட்டில் என் அப்பாவை அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த கல்லறைக்கு மேலே ஏறி நின்று நான் பிரசங்கம் பண்ணதற்கு யார் என்ன தடை பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய கல்லறையிலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஜனங்கள் எல்லாம் அறிந்தார்கள், ஜான் வெஸ்லி சுடுகாட்டிலே தன்னுடைய தகப்பனின் கல்லறையில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் என்று. அனைவரும் ஓடினார்கள். அந்த சுடுகாட்டில் மட்டும் அன்று 10,000 பேர் கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்களாம். தேவ ஜனமே, தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. மதுபான கடைகள் அடைக்கப்பட்டது, விபச்சாரங்கள் நடக்கிற இடங்கள் இல்லாமல் போய்விட்டது, சூதாட்டம் பண்ணுகிற இடம் அழிந்தே போனது. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் தொடப்பட்டார்கள். பரிசுத்தத்துக்கு ஏதுவாக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த கண்ணீரோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஒரே ஒரு ஜான் வெஸ்லியின் மூலமாக, ஒரே ஒரு ஜான் வெஸ்லி ஆண்டவரோடு இருந்ததின் மூலமாக தேவஜனமே, இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு, உங்க கிராமத்துக்கு, உங்க சபைக்கு நீங்க ஒரு ஜான் வெஸ்லியா இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, உங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவரோடு இருப்பதற்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீர்களானால், உங்களை கொண்டு ஹல்லேலூயா ஒரு தேசத்தையே ஜான் வெஸ்லியை கொண்டு கர்த்தரால் மாற்ற முடியும். உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியாதா தேவஜனமே?
உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலை மாறாதா? ஹல்லேலூயா. உங்க பிரசனம், நீங்க எங்கெல்லாம் தேவ பிரசனம், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் தேவ பிரசனத்தை சுமந்து செல்றீங்க. தேவ பிரசனம் அக்கினி. தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல மாந்திரிக கிரியை நிற்க முடியாது. உங்க பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் கட்டினால கட்டப்பட முடியாது. உங்க ஊர்ல இருக்கிற தேசாந்திர ஆவிகள் உங்க குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்கிற தேவனுடைய பிரசனம் அக்கினியாய், உங்களுக்கு தெரியாதுங்க, அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிறது. அது உங்க வீடையும் சுற்றிலும் பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கிறபடியால் எந்த கிரியைகளையும் கர்த்தர் வர சேதப்படுத்த விட மாட்டார். அதுதான் தேவ பிரசனத்தில் இருக்கிறவர்கள், தேவனோடு வாழுகிறவர்கள். தேவஜனமே, இன்றைக்கு நீங்க உங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை அறிந்தீர்களானால், நீங்க உலகத்துக்காக, உலகத்துல நீங்க பாருங்க, ஒரு நாள் முழுவதும் திருமண வீட்டுக்கு போறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பேசுறோம், சந்தோஷமா அரட்டை அடிக்கிறோம், சாயங்காலம் திரும்பி வரோம். என்ன சந்தோஷத்தோடு நம்ம வந்து நிற்கிறோம். நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் 2 மணி நேரம் வந்து இருந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆராதிச்சுட்டு போங்க. 1 மணி, ஒரு நாள் முழுவதும் நீங்க உலக ஆசாபாசத்தோடு சந்தோஷத்துல நிறைய போனதுக்கு சந்தோஷத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தைக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. தேவ ஜனமே, ஃபாதர் சொல்லுகிறார், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேருக்கு ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிற வாஞ்சை எனக்கு தாங்கப்பா, உம்மோடு நான் இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள முதல் வரும்போது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தேவஜனமே, நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வீணா இந்த வார்த்தையை கேட்கல. எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் வர்றவங்க உண்டு இல்லையா? ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க முடியாது. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார்னா, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஆண்டவரோடு வாழக்கூடியவங்க, ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்ய போறவங்க. தேவ ஜனமே, உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். தேவன் சித்தம் வைத்திருப்பதனால் தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கலாமா, கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார்? இரண்டாவது நம்ம படிக்கலாம், வேதத்தை நம்ம எடுக்கலாம் பாருங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க யாராவது. 1 பேதுரு எல்லாரும் எடுப்பீங்களா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, இங்கே ஸ்க்ரீன்லேயே போட்டுரு பாருங்க, எடுக்க முடியாத இது பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்து, நம்ம எல்லாரும் படிக்கலாம் அந்த வேத வார்த்தையை. நீங்களோ பார்த்து படிங்களாம், வாய் திறந்து வாசிங்க, வாசிங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இரண்டாவது நம்மை எதற்கு தெரிந்தெடுத்தார் பாருங்க. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை சொல்லுங்க, புண்ணியங்களை. ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார்? ஆமென். முதலாவது அவர் நம்மை தெரிந்தெடுத்தது அவரோடு இருக்கும்படியாக. இரண்டாவது அவர் நம்மை தெரிந்தெடுத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நீங்க மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரை குறித்து மற்றவங்களை சொல்லணும்னா பெரிய பைபிள் காலேஜ் எல்லாம் போய் படிக்க வேண்டாம். நீங்க என்ன நிலைமையில இருந்தீங்க, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க சொந்தப்படுத்துனீங்க, இத மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமாம். மற்றவங்களுக்கு சாட்சி, அதுக்கு நிறைய வசனம் தெரியணும் இல்லை, சாட்சி சொன்னா போதும். ஹல்லேலூயா. உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினுக்கு அழைத்தவருடைய, நீ எப்படி அந்தகாரத்தில் இருந்த, இன்னைக்கு எப்படி ஒளியினிடத்தில் வந்த பிறகு வாழ்க்கை மாற்றப்பட்டது என்பதை அந்தகாரத்தில் வாழுகிறவர்களுக்கு போய் சாட்சியாய் சொல்லு. அதுதான் சுவிசேஷம், அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை
தெரிந்தெடுத்து ரட்சித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எதுவும் வசனம் தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை தான் எல்லாருக்கும் நான் சொல்ல தொடங்கினேன். எனக்கு வசனம் தெரியாது. ஒரு வருடம் மத்திய பிரதேசில் வசனம் தெரியாது. என் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை தான் நான் சாட்சியாய் ஜனங்களுக்கு நான் பிரசங்கமாக சொல்லிட்டு இருந்தேன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஆதாம் ஏவாளுடைய கதை, நோவா தாத்தாவோட கதை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதைகள், லாசரு, மரித்த லாசரு கடை, சின்ன சின்ன கதைகள் எனக்கு தெரிஞ்சதை பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைகள்ட்டெல்லாம் போய் சொல்லுவேன் நான். ஹல்லேலூயா. 2 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை அவங்க வீட்டில் போய் நான் கூப்பிடுவேன். சாயங்காலம் பிள்ளைங்க வெளியில் பார்க்கில் போய் விளையாடிட்டு தானே இருக்காங்க, எங்கள் வீட்டில் விடுவீங்களா? நான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டான்ஸும் சின்ன கதையும் சொல்லி அனுப்புகிறேன். 2 பிள்ளைகள் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அல்லேலூயா. குவார்ட்டர்ஸுக்கு வந்தாங்க. நான் ஊட்டியில் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லி கொடுத்தேன். நான் எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்தேன்னு சொல்லி கொடுத்தேன். என் வாழ்க்கையில் ஏசப்பா என்ன மாற்றத்தை தந்தார்னு சின்ன பிள்ளைங்களும் சொல்லி கொடுத்தேன். இந்த பிள்ளைங்க பாருங்க, மற்ற பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்ல தொடங்கினாங்க. இங்கே ஒரு ஆண்டி ஆக்ஷன் பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லி தருவாங்க, வாங்கணும். ஹல்லேலூயா. ஊட்டியில் குவார்ட்டர்ஸில் 65 பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்கள் குவார்ட்டர்ஸ் வருவாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க பாருங்க பார்க்கில். பிறந்த நாள் எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் ஏரியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபங்க்ஷனே பிறந்த நாள் தான். அப்போ அங்கே கூடுற இடத்துலலாம் சினிமா பாட்டு தான் பாடுவாங்க. என்னைக்கு இந்த பிள்ளைங்க எங்கள் சண்டே கிளாஸ் வர தொடங்கினாங்களா, அங்கே பிறந்த நாள் வீட்டில் சினிமா பாட்டு இல்லை, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே, எங்கள் பிள்ளைங்க அதை பாடுவாங்க. நான் கீழே இறங்கி போவோம் பாருங்க, இந்த பிள்ளைங்க அவங்க அறியாமல் பாடிட்டே இருப்பாங்க. இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்க தொடங்கினேன். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்றுக்கு முந்தின நாள் கேரளாவிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி எப்படியோ நம்பர் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு, சேச்சி எனக்கு என்ன தெரியுதா, என் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கு சண்டே கிளாஸ் வந்தாங்கல்ல, இன்னைக்கும் என் பிள்ளைங்க சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாழ்க்கை பாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு அந்த பிள்ளைய இருதயத்தில் போட்ட விதை. ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பிள்ளை ஒரு நாள் சந்தோஷம் சமாதானம் இயேசுவிட தான் கிடைக்கணும் என்பதை அவ வேற எந்த நம்பிக்கை ஓட மாட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியுங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 250-300 பிள்ளைங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனமே தெரியாம சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளால வழி நடத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு பக்கத்தில் என் முன்னால் யார் கஷ்டத்தோடு கண்ணீரோட வந்தாலும் என் வாழ்க்கையை சொல்லி அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, இயேசு எனக்கு செஞ்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, நீ கூட்டத்துக்கு வரத பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடாத, நான் சந்தைக்கு போகிறேன்னு சொல்லு, அங்கே போகிறேன்னு சொல்லி, இங்கே போகிறேன்னு சொல்லணும். இல்லைங்க, அதுக்காக எல்லாம் இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சது. ஏசப்பா அதுக்காக சொன்னார், நன்மை செஞ்சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ததா சொல்லும்படியாக தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தார். ஒரு பிறவி குருடனை இயேசு விடுதலை ஆக்கினார் பாருங்க, கண் பார்வையடைந்தான். அவன் எல்லாத்தையும் போய் சொன்னது, இயேசு நான் குருடனாய் இருந்தேன், இன்று பார்வை அடைகிறேன். நான் குருடனாய் இருந்தேன், இன்று பார்வை அடைகிறேன். காரணம் இயேசு. எல்லார்கிட்டையும் போய் சொன்னான், இயேசுவின் நிமித்தம் நான் பார்வை அடைகிறேன். லேகியோன் பிசாசினாலே கட்டப்பட்டிருந்த பிசாசு பிடித்தவனே இயேசு கட்டவிழ்த்தவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவன் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தான். வேதம் சொல்லுது, தெக்கப்போலி என்கிற நாடு முழுதும் இந்த லேகியோன் பிசாசினாலே கட்டப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அவன் தன் வாழ்க்கையில இயேசு செய்த நன்மைகளை நாடு தெக்கப்போலி என்கிற நாடு முழுவதும் நினைச்சு பாருங்க, எங்கெல்லாம் போய் சொல்லியிருப்பான், நான் இப்படி இருந்தேன், கட்டப்பட்டிருந்தேன், கல்லறையில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் மனுஷன் அவங்க முன்னால நிற்கிறேன், அதுக்கு காரணம் இயேசுங்க, இயேசுங்க, இயேசுங்கன்னு சொல்லி அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவை அறிவித்தான் தேவஜனமே. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்லுங்க. ஆமென். செஞ்ச நன்மை இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த பிரேயர்களில் எத்தனை ஆத்துமாக்கள் வந்திருப்பாங்க. கர்த்தர் இயேசு ஒருவர் இருக்கிறார். உலகம் கொடுக்காத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசுதான் என்று நீங்க எத்தனை பேர்ட்ட சொல்லி இருக்கலாம் தேவ ஜனமே.
இன்னைக்கு பாருங்கள், ரேஷன் கடையில் நல்ல அரிசி வந்துட்டுன்னு சொன்னால், ஒரு 9 மணிக்கு நல்ல ரேஷன் அரிசி வந்துட்டுன்னு சொன்னால், அன்னைக்கு ஒரு மதியானத்துக்குள்ளார நம்ம ஊருக்கே எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ரேஷன் கடையில் நல்ல அரிசி வந்திருக்குதாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிஞ்சிருவாங்க. இல்லை நல்ல அரிசி இல்லைன்னா போகாத அரிசி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் அறிஞ்சிருவாங்க. ஆலையில் எவ்வளோ வேகமாக பரப்புறோம். நம்ம பொங்கலுக்கு சாரி கிடைக்குது, பொங்கலுக்கு கரும்பு கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குதான். எவ்வளவு நம்ம வேகமாக மற்றவங்களுக்கு பரப்புறோம். அதில் அந்த செய்தி நமக்கு எவ்வளோ வேகமாக வந்து கிடைக்குது. வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எவ்வளோ வேகமாக பரப்புகிறோம் தேவஜனமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவர் ஆண்டவருக்காக வெக்கப்படாமல் உங்கள் சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் கனப்படுத்துகிறவங்களை. நாங்கள் ஆர்மியில் போய் சில மத்திய பிரதேசத்தில் போன பிறகும் நான் ஆராதனை நடத்திட்டு சாயங்காலம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுக்கணும். வீடு வீடாக போய் உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் அனுப்புவீங்களா, நான் ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுவோம் பாருங்கள். அதில் 10 பேர் கூப்பிட்டா அதில் ஒருத்தங்க தான் வருவாங்க, 9 பேர் குறை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு இது தேவையான்னு கேட்பாங்க. தேவான்பு சாப்பு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தேவையா? சும்மா கோட்ரஸில் இருந்து அவங்க ஜாலியாக அந்த கோட்ரஸ் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகலாமே. வீடு அவங்களோடையும் ரேங்கில் குறைவாக இருக்கிற வீடுகள்லாம் போய் உங்கள் பிள்ளைகளை அங்கே அனுப்புங்கன்னு எதுக்கு போய் கேட்டுட்டு இருக்காங்கன்னு ரொம்ப தரக்குறைவாக பேசுனாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியலைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அந்த காலத்தில் இருந்தேன். ஆச்சரியமான ஒளியினத்தில் வந்த பிறகு இருக்க மாற்றத்தை அறிஞ்சனால எனக்கு யார் என்னன்னாலும் சொல்லட்டும், ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, என் ஆண்டவரை குறித்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சொல்ல ஆரம்பித்தேன் பாருங்க. ஒரு பைத்தியக்காரி போல தான் ஒரு குவார்டர்ஸாக போய் பெல் அடிச்சுட்டு நிற்பேன். ஆனால் ஆண்டவர் நம்ம சொல்கிற அந்த தாகத்தையும் கனத்தையும் நம்மளுடைய காரியங்களை பார்த்து கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. இது எங்களால் உண்டான கூட்டம் அல்ல, இது கர்த்தர் தந்த ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இங்கே செஞ்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போயிருவீங்க, எல்லாருமே போயிருவீங்க. நம்பிக்கை இருக்குதா? போயிருவீங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்தில் சும்மா போய் உட்காரக்கூடாது, மாறாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆத்துமாவை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி நீங்கள் ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னா, உங்கள் மூலமாக அவங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உங்க கூட நீங்க ஆத்துமாக்களை கூட்டிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க? தானியேல் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீ அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்திலும் ஒரு மேன்மையான ஒரு ஸ்தலத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். இவர் ஃபாதர் சொல்றார் பாருங்க, அவருடைய தாகம் எப்போ என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்களை நான் சேர்த்து செல்வேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தில் எப்பவும் பேசும் பாருங்க. நான் போகும்போது சும்மா போகக்கூடாது, கோடான கோடி ஆத்துமாக்களை நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையே கொடுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்ய முற்படும். நிச்சயமாக கர்த்தர் நம் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியான கிருபைகளை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்த தேவனோடு நாம் இருப்போம். தெரிந்தெடுத்த தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு நாம் ஆமென் அறிவிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பாராக. தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இங்கே பாருங்க, நீங்க ஒரு ஆளு சாத்தானின் கிரியைகளை பிசாசை துரத்துறீங்க, வியாதிகளை மாற்றுறீங்கன்னா உங்க ஒரு ஆளை கொண்டு எத்தனை சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும் பாருங்க. நம்ம இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் செயல்பட்டார். நான் தேசத்தில் எழுப்புதல் ஹல்லேலூயா வருவதற்கு எவ்வளவு ஈஸியாக நடக்கும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வாஞ்சிப்போம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், அப்படியே உலகத்தை முடிச்சுட்டு போகிறோம். இல்லை, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு உள்ள வாஞ்சை. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.